அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜாலிமேன் சக்ஸஸ்மேன். கார்த்திகை தீபத் திருநாளுக்கான வேலைகள் ஆரம்பித்தாச்சு. இது இந்த சாம்பிராணி போடுவோம்ல, தூபக்கலைன்னு சொல்லுவாங்களா, அது நல்லா நீட்டாக முடிஞ்ச வரைக்கும் கழுவி சந்தன பொட்டில் வச்சாச்சு. இது நம்ம வீட்டில் இருக்கிற மணி. எனக்கு இதில் மணியில் அந்த மேலே இருக்கிற அந்த நந்தி, அந்த மாடு உருவம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக செஞ்சுருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணியில் இருக்கிறது. இது விளக்கு. எல்லாத்துலேயும் சந்தனம் பொட்டுலாம் வச்சு தயார் நிலையில் இருக்குது. நாளைக்கு விளக்கு போடுறதுக்காக இப்போ வீடு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீழே. இது இப்போ அது அகல விளக்கு. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும், இதில் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்குன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு விளக்கு. சும்மா ஒரு சாம்பிள். எல்லாத்துலேயும் நல்லா சுத்தமாக தான் கழுவிருக்காங்க. இது இந்த காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வீடுகளில். காமாட்சி விளக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், காமாட்சி விளக்கு தான். அதையும் நல்லா ஃபினிஷ் பண்ணி பலபலன்ட்டு விளக்கேட்டாங்க. இது வேறு எதுவும் லிக்விடெலாம் எதுவும் யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்கிற புளி, உப்பு சோப்பு, ரெயின் சோப்பு போட்டு தான் செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் கழுவி சந்தனம் குங்குமம் வச்சு ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு தீபத் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடிட வேண்டியதான். உங்களோடு சேர்ந்து நானும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவேன். இது சும்மா லைட்டாக இந்த மாதிரி நாளைக்கு வைக்கணும்னு ஒரு செட்டப்பு, அதுக்காக லைட்டாக. நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.